வணக்கம் ட்ரேடர்ஸ். நிஃப்டியோட ஓவரால் வியூ நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான். இந்த லெவலில் சப்போர்ட், அதாவது நேற்று வந்து லோ, இந்த லெவலு ரெசிடென்ஸ், அதாவது அதுக்கு முன்ன நாள் எங்கேருந்து ஃபால் ஆக தொடங்குச்சோ அது இப்பொழுதைய தற்காலிக ரெசிடென்ஸ், இது வந்து தற்காலிக சப்போர்ட். ஸோ இந்த ஜோன் வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேஷன் ஜோன். இதுக்குள்ளே ஓவராலாக இந்த இடத்துல ட்ரேட் ஆகி எய்தர் இதை பிரேக் பண்ணி இது பிரேக் டவுன் ஆகாத வரைக்கும் நம்ம இந்த ஏரியா வந்து இது வந்து ஒரு ரேஞ்ச், இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதில் ஏன் இந்த ரேஞ்ச் சொன்னால், இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது இன்ட்ராடேயில் பெருசாக மூவ்மெண்ட் இருக்காது. அதுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் இன்றைக்கி பார்த்துருப்பீங்க, நீங்கள் ஃபுல் டே வந்து ஒரே இடத்துல கீழே கொண்டு வந்து கொஞ்சம் அதே ரெசிஸ்டன்ஸ் டு சப்போர்ட், சப்போர்ட் டு ரெசிஸ்டன்ஸ், இந்த ரேஞ்சிலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா ஓவரால் நம்ம அந்த ஜோனில் தான் இருக்கிறோம். இப்போ லாங் வீக்கெண்டு, கிறிஸ்மஸ் ஹாலிடே மண்டே. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எஃப்ஐஎஸோட பார்ட்டிசிபேஷன் வந்து கிறிஸ்மஸ்க்கு அப்புறம் அவங்க போனாங்கன்னா திரும்ப வந்து நியூ இயர் முடிச்சுட்டு தான் வருவாங்க. ஸோ அப்போது வர டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டேயில் மோஸ்ட்லி வந்து பார்ட்டிசிபேஷன் இல்லைனா வால்யூம் இல்லை, அப்போ கன்சாலிடேஷனாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் இதோட ஓவரால் அவுட்புட். அப்போ இன்ட்ராடேலையும் அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றது. பட் இது வந்து பாஸ்டோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறது தான். இதே தான் 100% நடக்கும் அப்படின்லாம் கிடையாது. இப்போ ஏன்னா நம்மளுக்கு இந்த வாரம் தேர்ஸ்டே வந்து மந்த்லி எக்ஸ்பைரி. ஸோ மந்த்லி எக்ஸ்பைரிக்குன்னு சில ஸ்பெஷல் குணாதிசயங்கள் இருக்குது. வயலண்ட்டாக மூவ் இருக்கணும், போகணும், வரணும்னு. ஸோ அப்போ அது நடக்காமல் போகுமா அப்படின்னா அப்படியும் எதையுமே இங்கே வந்து 100% சொல்ல முடியாது. இது எல்லாமே ஒரு பாசிபிலிட்டிஸ் தான். ஸோ இதுதான் ஓவரால் வியூ. ஓகேங்களா, நிஃப்டியோட ஓவரால் வியூ இது. ஸோ இப்போ இன்ட்ராடேயில் என்ன நடந்ததுன்றதை பார்க்கலாம். இன்ட்ராடேயில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு ஸ்மால் கேப் அப் ஆனாலும் அந்த கேப் அப் வந்து உடனே வந்து 15 மினிட்ஸ்லேயே வந்து அது கிட்டத்தட்ட வீக்லி சப்போர்ட் கிட்ட வந்துச்சு. இது வந்து வீக்லி பிவட், இந்த டார்க் ரெட் லைன் வந்து இது சிபிஆர் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ அங்கேருந்து நம்ம ஆக்சுவலி என்ன சொல்லு அப்படின்னா, இது வந்து நேற்று சிபிஆர், இதுக்கு வந்து இன்னையோட சிபிஆர். ஸோ இந்த ரேஞ்ச் வந்து ஒரு ரேஞ்சாக இருக்கும் அப்படின்றது தான் ஐடியா. இது வந்து ஒரு 200+ பாயிண்ட் இருந்தாலும் இந்த ரேஞ்சுக்குள்ளே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இங்கேருந்து இது இப்படியே கூட ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னால இந்த ரேஞ்சை வந்து அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். பட் ஆனாலும் வந்து காலையில் இதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் சரி லாங் போகலான்னு சொல்லி நம்ம லாங் போயிருந்தோம். அப்படி லாங் போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 1.5 ஹவர்ஸ்க்கு மேலே வந்து இந்த ஜோன் கன்சாலிடேஷன் ஆகிட்டே இருந்துச்சு. மேலேயும் போல் கீழேயும் வரல. பட் ஆப்ஷன் செல்லராக பார்த்தீங்கன்னா இந்த ஜோனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற வரைக்கும் ஒரு 10 பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு ப்ராஃபிட்டில் தான் இருந்துச்சு. பட் நம்ம ஏற்கனவே சொல்கிறது, ஆப்ஷன் பையருக்கு வந்து நீங்கள் ட்ரேடில் என்ட்ரு ஆகிட்டால் ஒன்று மேலே போகணும், இல்லை கீழே போகணும். ஒரே இடத்துல கன்சாலிடேஷன் பண்ணால் ஆப்ஷன் பையருக்கு செட் ஆகாது. ஆப்ஷன் செல்லருக்கு அது ட்ரெண்டு அகைன்ஸ்டாக போகாமல் அதே ஃபேவராக போனாலும் ஓகே தான். கன்சாலிடேஷன் பண்ணாலும் ஒரு சடன் பீரியடுக்கு மேலே உங்களுக்கு கம்பல்சரி ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும். ஆனால் என்னென்னா இந்த திரும்ப இந்த ஃபால்னால நம்மளுக்கு வந்து எஸ்எல் ஹிட் ஆச்சு. ஸோ இதுக்கு மேலே திரும்ப நம்மளுடைய நோ ட்ரேடிங் ஜோனுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்றதுனால நம்ம ஃபர்தராக எதையுமே நம்ம சொல்கிறதுக்கு இல்லைன்றதுனால தான் குரூப்பில் சைலண்ட் ஆயாச்சு. பட் ஆனால் என்னென்னா இது திரும்ப இந்த வீக்லி பிவட்டுக்கும் R1க்கு இடையிலே வந்து இன்றைக்கி ஃபுல் டே முடிஞ்சுது. இதுக்கு காரணம் வந்து என்னென்னா, இன்றைக்கி வந்து 2 எக்ஸ்பைரி. ஆக்சுவலி ஃப்ரைடே சென்செக்ஸ் எக்ஸ்பைரி தான் இருக்கணும். பட் இன்றைக்கி மிட் கேப் எக்ஸ்பைரியும் இருந்துச்சு. ஏன்னா மண்டே வந்து கிறிஸ்மஸ் ஹாலிடேன்றதுனால அதுக்கு ப்ரீவியஸ் டேயில் அதோட எக்ஸ்பைரி வச்சுருந்தாங்க. ஸோ சென்செக்ஸில் இருக்கிற ஸ்டாக்ஸு, நிஃப்டியில் இருக்கிற ஸ்டாக்ஸு ஆல்மோஸ்ட்டு இதில் 30 ஸ்டாக்ஸ், இதில் 50 ஸ்டாக்ஸ்னாலும் வெயிட்டேஜ் அடிப்படையில் சேம் பார்ட்டிசிபேஷன் தான். ஸோ எக்ஸ்பைரி இருக்கும்போது என்னென்னா அதோட ஆப்ஷன் செல் பண்ணி அதை ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே வச்சுருந்தாங்க. அதனால தான் நீங்கள் மிட் கேப் சென்செக்ஸோட சார்ட்டு பார்த்தாலும் சரி, நிஃப்டியோட சார்ட்டும் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே பேசிஸில் ரெண்டுமே சிமிலராக தான் ட்ரேட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து சென்செக்ஸோட சார்ட்டு. அதே மாதிரி தான் R1க்கு போயிட்டு வீக்லி பிவட் டு R1 இதே ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. என்னென்னா அவங்க வந்து இன்றைக்கி ஃபுல் டே வந்து செல்லர்ஸோட கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. இதுக்கு மேலே இருக்கிற ஆப்ஷன்ஸோ இதுக்கு கீழே இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் செல் பண்ணி அவங்க அதோட ப்ரீமியத்தை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அவ்வளோதான். ஸோ அதனால் அவங்களுடைய இது வந்து எந்த இடத்துலையும் அன்வைண்ட் ஆகலை. அதனால் மேலேயும் போல் கீழேயும் வரல. ஸோ இதனால தான் நிஃப்டியோட இதுவும் இப்படி இருந்தது. சிமிலராக நீங்கள் பார்த்தீங்கன்னா மிட் கேப் சார்ட்டும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. மிட் கேப் சார்ட்டும் ஆல்மோஸ்ட் சேம் பேட்டர்ன் தான் இன்ட்ராடேல நடந்திருக்கு. ஆனால் நீங்கள் பேங்க் நிஃப்டி சார்ட் எடுத்து பாருங்கள், அது நல்லாவே ஃபாலோ ஆகிருக்கு. ஒருவேளை பேங்க் நிஃப்டியில் ட்ரெண்ட் ஃபாலோயிங் சிஸ்டம் படி ட்ரேட் பண்ணியிருந்தால் அவங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு லெவலில் ப்ராஃபிட் பண்ணிட்டு வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் ஓவரால் இன்றைக்கி நடந்த வியூ. எப்பயுமே நெக்ஸ்ட் அடுத்து வந்து லாங் வீக்கெண்டு. ஸோ கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறவங்களுக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். ஸோ டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டேல நம்ம அடுத்து எப்படி இருக்குன்றதை
பார்க்கலாம். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.